பெருந்தொகை இந்தியர்கள் அதிரடி கைது. இலங்கையில் வரலாற்று சம்பவம். யாழ் செம்மணியில் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய எலும்பு தொகுதி. ரோஹித அபேகுணவர்த்தனவின் மகள் போலீசாரால் அதிரடி கைது. தென்னிலங்கையில் எம்மை இனவாதிகளாக காட்ட முயற்சிக்கும் பிமல் ரத்நாயக சாணக்கியன் குற்றச்சாட்டு. தமிழர்களின் சுயாட்சி கனவு பின்வாங்கும் அனுர அரசு. வடக்கில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. இலங்கையர்களுக்கு இலவச விசா அறிவித்த நாடு வெளியான மகிழ்ச்சி தகவல். ஜப்பான் ரஷ்யாவை மிரள வைத்த சுனாமி அலைகள் வெளியான அறிவிப்பு. யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்றைய தினம் மகிழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது பெரிய மனித எலும்பு தொகுதியுடன் சிறிய குழந்தையின் மனித எலும்பு தொகுதியும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் குறித்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பெரிய மனித எலும்பு கூட்டு தொகுதியுடன் சிறிய எலும்பு தொகுதியானது அரவணைக்கப்பட்ட நிலையில் குறித்த எலும்பு தொகுதிகள் காணப்படும். அது சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு நேற்று காலை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று வரையான காலப்பகுதியில் செம்மணியில் 115 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றுள் 102 எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் உள்ள மனித புதைக்குழியின் இரண்டாவது கட்டத்தின் 25ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் இடம்பெற்றன. இந்த நிலையில் நேற்றைய தினம் 4 புதிய எலும்பு தொகுதிகள் அகழ்வு பிரதேசம் ஒன்றில் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் நேற்றைய தினம் 3 மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்பு தொகுதிகள் நீதிமன்றத்தின் கட்டுக்காவலுக்குள் உட்படுத்தப்பட்டுள்ளன. நேற்றைய நாள் முடிவில் இதுவரை 115 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 102 எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருப்பதாக எவ்விதத்திலும் தெரியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் பிரச்சினைகளை சமஷ்டி அடிப்படையில் தீர்ப்பதற்கான அதிகாரம் என்பது எங்களுக்குரியது. தமிழ் மக்கள் தங்களை ஆட்சி செய்யும் ஒரு சுயாட்சி அதிகாரத்திற்காக நாங்கள் காத்திருப்பதுடன் இதற்காக அரசுக்கு பூரண ஆதரவளிக்க நாங்கள் தயாராக உள்ளோம். ஆனால் தற்போதைய அரசாங்கம் அனைவரையும் ஒன்றிணைக்க தயாரில்லை என அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எம்மை தென்னிலங்கையில் இனவாதிகளாக காட்டும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை சாலைக்கு நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்டார். இதன்போது போக்குவரத்து சபை சாலையின் நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். இந்த விஜயத்தில் வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உறுப்பினர்களும் இணைந்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றையும் நடாத்தியிருந்தனர். அதன் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தனவின் புதல்வி ரோஷேல் அபேகுணவர்த்தன போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாணந்துறை வேளாண் மோசடி தடுப்பு பிரிவு போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நேற்று மாலைக்குள் அவரை மதுகம மாஜிஸ்திரேட் நீதவான் நீதிமன்றத்தின் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தவுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஜீப் ஒன்றை ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் மகனுக்கு விற்பனை செய்ததாக ரோஷேல் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ரோஷேல் அவரது கணவரை கைது செய்யுமாறு மத்துகம நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. சில நாட்களாக தலைமறைவாகியிருந்த நிலை ரோஷேலின் கணவர் கடந்த 2 நாட்களுக்கு முன் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் தற்போதைக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்றைய தினம் காலையில் ரோஷேல் வேளாண் மோசடி தடுப்பு பிரிவு போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்காக முன்னிலையாகியிருந்தார். நீண்ட விசாரணையின் பின்னர் அவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் ரோஷேல் நீதவான் முன் முன்னிலைப்படுத்தப்படும் வேளையில் அவருக்காக வாதாட கொழும்பிலிருந்தும் சில முக்கிய
சட்டத்தரணிகள் களுத்துறை நோக்கி விரைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் நேற்று கொழும்பில் உள்ள ஒரு அலுவலகத்தில் திடீர் சோதனை நடாத்தி விசா காலாவதியான 155 இந்திய பிரஜைகளை கைது செய்துள்ளது. இது இலங்கையின் வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய சட்டவிரோத குடிநுழைவு சம்பவமாக குறிப்பிடப்படுகின்றது. இவர்கள் வழங்கிய விசா கட்டணங்கள் மற்றும் அபராதங்களாக ரூ. 33.6 மில்லியன் வசூலிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள ஒரு கட்டடத்தில் சர்வதேச இணையவழி விளம்பர மற்றும் சூதாட்ட செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஐடி நிறுவனம் இயக்கிய பின்தள அலுவலகத்தை சுற்றி வளைத்த போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் அனைவரும் 25 தொடக்கம் 45 வயதிற்குள் உள்ள ஆண்கள். இவர்கள் 1 மாதம் முதல் 1 வருடம் வரை விசா காலத்தை மீறி வேலை செய்துள்ளனர். இந்த நிலையில் வெளிசிற ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் உள்ளதால் இந்த 155 பேரையும் அங்கு தற்காலிகமாக வைத்திருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அவர்கள் அனைவருக்கும் உடனடியாக நாடு கடத்தல் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா நோக்கங்களுக்காக மாலைதீவுகளுக்கு செல்லும் இலங்கை குடிமக்களுக்கு 90 நாள் இலவச வருகை விசாக்களை வழங்க மாலைதீவு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மாலைதீவு பயணத்துடன் இணைந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த விசாக்கள் வழங்குவது நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த விசாக்களை பெற செல்லுபடியாகும் கடவுச்சீட்டை வைத்திருப்பது மற்றும் மாலைதீவில் செலவுகளை ஈடுகட்ட போதுமான நிதி உள்ளது என்பதை நிரூபிப்பது மட்டுமே அவசியம் என தெரிவிக்கப்படுகின்றது. மாலைதீவு மற்றும் இலங்கைக்கு இடையிலான விசா வசதி வழங்குதல் தொடர்பான ஒப்பந்தத்தின் விதிகள் மற்றும் மாலைதீவின் குடியேற்ற சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பை நோக்கமாக கொண்டு இந்த விசா வசதி வழங்கப்படுவதாக மாலைதீவு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஜப்பானிய வானிலை ஆய்வு நிறுவனம் அனைத்து சுனாமி எச்சரிக்கைகளையும் நீக்குவதாக அறிவித்துள்ளது. அதேவேளை ரஷ்யாவும் சுனாமி எச்சரிக்கைகளை நீக்கியுள்ளதுடன் அபாயங்கள் ஏற்படும் அச்சம் இன்னும் உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. கம்சட்கா தீபகற்பம் மற்றும் குரில் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கையை ரஷ்ய அதிகாரிகள் ரத்து செய்துள்ளனர். இருப்பினும் சில ஆபத்துகள் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். தீபகற்பத்தின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள அவாச்சா விரிகுடாவின் கடற்கரையில் 7.5 ரிக்டர் அளவு வரையிலான பின்னதிர்வுகள் மற்றும் சாத்தியமான சுனாமி அலைகளை விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கின்றனர். பிராந்திய தலைநகரான பெட்ரோபாவோல்ஸ்க் கம்சட்கியின் பகுதியிலேயே அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.